ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தேனி ரயில்வே மேம்பாலம். தேனியில் இருக்கக்கூடிய மேம்பாலங்கள்லன்ட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ முதல் முறையாக தேனிக்குள்ளே ஒரு மேம்பாலம்னா அது இந்த ரயில்வே மேம்பாலமாக தான் இருக்கணும். ஸோ இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு ஒரு எத்தனை வருஷம் ஆகும், ஒரு 3 வருஷம் சம்திங் ஆக போகுது. 2022 ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 2 பக்கமே கட்டி முடிச்சிட்டாங்க. ஓரளவு நியர்பை ஒரு 80% வேலை முடிச்சிருக்குன்னு வைங்க. இதுக்கப்புறம் இரும்பு பாலம் இடையில் இணைக்கப்படக்கூடிய அந்த இரும்பு பாலம் இணைக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். அதுவுமே பார்த்திங்கன்னா கருமாத்தூர் நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ தான் இரும்பு பாலத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதுவுமே இடையில ஒரு பில்லர் போட்டு அது கொஞ்சம் அமைக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அதோட வேலைகளும் கொஞ்சம் நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2026, அதாவது பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ண வரைக்கும் 2026 இதெல்லாம் பக்காவாக ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்குது. பட் பால வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் இல்லை, பக்காவாக நடந்துட்டுருக்கு. இது நடந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தேனிக்கு. ஏன்னா தேனியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டிராஃபிக் அப்படின்றது பெருசாக இருந்ததில்லை. ஆனால் வாகனங்கள் பெருக எல்லாருமே வாகனங்கள் வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு 2 வீலர் இருந்தவங்க இப்போ எல்லாருமே காருக்கு மாறிட்டாங்க. இப்போ கார்லலாம் வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஒருத்தர் தான் போயிட்டுருப்பாங்க. அப்போனா வாகன நெரிசல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பைக் போகிற அளவுக்கு இருந்தது இப்போ கார் போகிற அளவுக்கு மாறிடுச்சுன்னா ஸோ நெரிசல் அதிகமாகுன்றதுனால ஸோ ஒரு மேம்பாலம், அது போக ரயில் வசதி நமக்கு வந்துருச்சு. அடிக்கடி ரயில் பேருந்துகள் எல்லாமே கிராஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனால் இப்போ ரயில் போக்குவரத்து ஒரு சில நேரங்களில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இனிமேல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் நியூஸ்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா ரெகுலர் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸே பழைய காலங்கள்லேயே 3-4 தடவை இருந்துச்சு. பட் இப்போ ஒரு டைம் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை மாற்றுவாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது இந்த பாலம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மெயினான பாலம் ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிளாக இருக்கட்டும். ஏன்னா தேனியை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனை அப்படின்றது காணாவளக்கு பகுதியில் தான் இருக்குது. நீங்கள் கம்பத்தில் எங்கே அந்த ஏரியா பக்கம் இருந்தால் கூட அங்கேருந்து அடுத்த கட்டமாக காணாவளக்கு தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிள் அப்படின்றது வர்றது போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மேம்பாலங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி டைங்களில் ட்ரெயினும் வர மாதிரி இருக்கும். ட்ரெயின் வந்துட்டால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே நிற்க வேண்டியது இருக்கும். பல வேலைகள் கிடும், நிறைய பேருக்கு ஒரு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாலம் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய சர்ச்சிங் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலையே நம்ம ஹேக் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் நான் வச்சதில்லை. சப்போஸ் ஒரு 12,000 பேர், அதுவே நான் கஷ்டப்பட்டு சேர்த்துருந்தேன். பட் அதை ஹேக் பண்ணுறதுல என்ன ஒரு ஆசை இருக்குதுன்னு தெரில எனக்கு. அது சேனல் அப்படியே கையோடு மறந்து போச்சு. அதை ரெக்கவர் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டேன், பட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சர்ச்சிங் பேர்ட்ஸ் மறுபடியும் நம்மளோட ஒரு சேனலை ஆரம்பித்து ஸோ அதன் மூலமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் டிலேவாக தான் வரும் நண்பா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டும் வரும் இனிமேல். ஸோ அப்புறம் இந்த மேம்பால பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கீழேயும் இன்னும் கொஞ்சம் வேலைகள், பால வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனி பழைய பேருந்து நிலையத்துக்குள்ளேயுமே ஒரு பால வேலைகள்லாம் நடந்துகிட்ருந்துச்சு. பட் இதெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு செம்மையாக இருக்கும்.